நம்ம நஞ்சுக்கொடி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம கரு உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த கருவும் அதோடு சேர்ந்து நஞ்சுக்கொடியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உறுப்பா, தற்காலிக உறுப்பா வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த நஞ்சுக்கொடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பையுடைய உள் சுவர் இருக்கு இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் ஆகி இருக்கும். இந்த நஞ்சுக்கொடியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான ஆக்ஸிஜன், அப்புறம் சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதேபோல குழந்தையுடைய ரத்தத்தில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அழுக்குகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? இத வந்து இந்த நஞ்சுக்கொடியானது வடிகட்டி எடுக்குது. இந்த முக்கியமான வேலையை இந்த நஞ்சுக்கொடி வந்து பண்ணிகிட்ருக்கு. அந்த குழந்தையையும் நஞ்சுக்கொடியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா தான் நம்மளுடைய தொப்புள் கொடி வந்து நஞ்சுக்கொடியிலேருந்து குழந்தைக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வழியா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள், ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து போயிட்டுருக்கும். இந்த நஞ்சுக்கொடி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? கர்ப்பப்பையுடைய உள் சுவர்ல பதிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கும்னு. அது எந்த இடத்துல பதியுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பிளசன்டா வந்து ஆன்டீரியரா, போஸ்டீரியரா, ஃபண்டஸா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க.